ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ்க்கான கோச்சிங் தான் கொடுத்துட்ருக்கோம். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸில் இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் பிடிஎஃபாக டெலகிராம் சேனல் லிங்க்கில் கொடுக்குறோம். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இஷ்யூ ஏரியாஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட காம்போசிஷன் என்ன, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் பாடியான எலெக்ஷன் கமிஷனை இன்றைக்கி பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனை நடத்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் பவர் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெர்மனன்ட் பாடி. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரிலாம் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ஒரு இண்டிபெண்ட் பாடியாக இருக்கும். சென்ட்ரல் லெவல்லையும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவல்லையும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காமனான ஒரு பாடியாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஸ்டேட்டில் இருக்க பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ்க்கான எலெக்ஷன்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்க மாட்டாங்க. அதுக்காக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அமைச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனோட காம்போசிஷன் பார்ப்போம். ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனோட ப்ராவிஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் அதர் எலெக்ஷன் கமிஷனரும் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஒருவேளை அதர் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணால் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் எலெக்ஷன் கமிஷனோட சேர்மனாக இருப்பார். பிரசிடெண்ட் எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு ரீஜனல் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனரோட கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ், பதவி காலத்தைலாம் பிரசிடெண்ட் தான் முடிவு பண்ணுவார். என்னதான் எலெக்ஷன் கமிஷன் 1950 ஸ்டார்ட் பண்ணாலும் 1989 15th அக்டோபர் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்தது. அதாவது ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் 16th அக்டோபர் 1989 அப்போது பிரசிடெண்ட் 2 more எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஏன்னா ஓட்டிங் ஏஜ் 21லேருந்து 18 தான் கம்மி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதனால் இன்னும் 2 more எலெக்ஷன் கமிஷனரை பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். அதுக்கடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு மல்டி மெம்பர் பாடியாக இருந்தது. அதாவது 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜான்வரி 1990 அப்போது எலெக்ஷன் கமிஷனருக்கு இருந்த 2 போஸ்ட்டையும் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் 1993 அப்போது திரும்ப பிரசிடெண்ட் 2 more எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனரோட பவர், சேலரி, அலோவன்சஸ், ப்ரீ ரெக்வசிட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனருக்கும் ஒருவேளை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா, அதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா, எந்த ஒப்பீனியன் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அதை பொறுத்து ஒரு மேட்டரை முடிவு பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனரோட பதவிக்காலம் 6 years இல்லைன்னா 65 years ஆஃப் ஏஜ். எது முதல்ல வருதோ அதை எடுத்துப்பாங்க. எப்போவேனாலும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரிசைன் பண்ணலாம், பிரசிடெண்ட் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை 3 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செகண்டு அட்வைசரி, தேர்டு குவாசி ஜுடிஷியல். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் படி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தொகுதியை முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டிங் ஏஜ் 18னால வருஷம் எலிஜிபிலிட்டி மாறும். அதுக்காக எலக்டோரல் ரோல்ஸ், அதாவது வாக்காளர் பட்டியலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தேர்டு எலெக்ஷனோட டேட், ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணுவாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ண பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபோர்த்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெகக்னேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கான சிம்பிள்ஸையும் அலாட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுல, சிம்பிளை ஆலோகேட் பண்ணுறதுலாம் ஏதாவது சர்ச்சைகள் ஏற்பட்டால் ஒரு கோர்ட்டாக எலெக்ஷன் கமிஷன் இருந்து அந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. சிக்ஸ்த்து எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செவன்த்து எலெக்ஷன் அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கேண்டிடேட்ஸ்லாம் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. எயித்து எலெக்ஷன் டைமில் ரேடியோலேயோ டிவிலேயோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பாலிசிஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஷெடியூலில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நைன்த்து எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதை பற்றி பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. 10th மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதை பற்றி கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க.
11th ஏதாவது தேர்தல் மோசடி நடந்துச்சுன்னா, இல்லைனா பூத் கேப்சரிங் நடந்துச்சுன்னா, வன்முறை நடந்ததுன்னா, முறைகேடுகள் நடந்ததுன்னா பூல்ஸை அதாவது வாக்கெடுப்பவே கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன். 12th எலெக்ஷன்ஸை நடத்துறதுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றி பிரசிடென்ட்டையோ இல்லை கவர்னர்ட்டையோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுப்பாங்க. 13th கண்ட்ரி ஃபுல்லாக தேவையான எலெக்ஷன் மிஷினரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. 14th ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் கமிஷன்ஸ் நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. 15th பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெஜிஸ்டர் பண்ணி பூல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டியா ஸ்டேட் பார்ட்டியான்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன்ஸ்க்கு உதவியாக டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இந்த டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து சிவில் சர்வீஸில் வேலை பார்த்தவங்களாம் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர், டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் உதவியாக செக்ரட்டரிஸ், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், டெபுட்டி செக்ரட்டரிஸ், அண்டர் செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் எலெக்ஷன் கமிஷனுக்கு உதவியாக சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பார். இந்த கலெக்டர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸரையும் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷன் கமிஷன் பார்த்து முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.